ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, 2025 நமக்கு வந்து கலைச்சொற்கள் எங்கேருந்து கேட்டாங்கன்னு தெரியல இல்லையா? அந்த கலைச்சொற்கள்லாம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற இந்த புக்கில் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் என்ன இருக்குன்னு தெரியும். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ எங்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா, கலைச்சொற்களில் பார்த்துட்டிங்கன்னா புவி அறிவியல் இருக்குல்ல, புவி அறிவியல், இந்த புவியியலோட தான் நான் புக்கு வச்சுருக்கேன். இது வந்து தொகுதி வந்து 14வது தொகுதி, புரியுதா? அப்போ நமக்கு புவியியலில் ஒரு கொஷின் கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன கொஷின் அப்படின்னா, இந்த அட்வான்ஸ்னு ஒரு கொஷின் கேட்டாங்க. நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி நமக்கு வந்து அட்வான்ஸ்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கல்ல, அந்த அட்வான்ஸுங்கிற கொஷினோட நமக்கு வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கவா எங்கே இருக்குன்ட்டு. அதோட ஆன்சர் பார்க்கலாமா? இந்த புக்கிலேருந்து தான் வந்திருக்கு, பார்த்துக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் லைட்டாக ஜூம் இது காமிக்கிறேன். கரெக்டாக இங்கே பாருங்கள், தான் இந்த இடம் இங்கேருந்து தெரியுதா? நான் அதை மட்டும் இது பண்ணுற பாருங்கள். அட்வான்ஸ்னு போட்டு கடற்கரேகன்னு போட்டிருக்கா. இது வந்து புவியியலுக்கு மட்டும். உங்களுக்கு புரிஞ்ச மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது தெரியுமா? 368 பேஜ் இருக்குது. 368 பேஜ் இருக்குது. எத்தனையும் படிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை இல்லையா? எத்தனையும் நம்மளால் படிக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா இது இப்படியான்னு பார்த்துட்ருக்கணும். இது வந்து ஒரு புக்கு, புரிஞ்சிச்சா? இப்போ இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்ட நிறையா புக்கு இருக்குது. இப்போ பொறியியல் இருக்குதுல்ல, பொறியியலுக்கு புக் இருக்குது. அது ஓகேங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. இது வந்து எத்தனாவது தொகுதி? 4வது தொகுதி. இதில் வந்து இதுக்கு அந்த பொறியியல் இருக்குல்ல, அந்த பொறியியலுக்கு தகுந்த மாதிரி இதில் புக்ஸ் உங்களுக்கு வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. நிறையா இருக்கும், புரிஞ்சிச்சா? இப்போ அந்த ரொம்ப கொஷின் இல்லை, நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அது வந்து A to Z கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்கன்ட்டு கிடையாது. இங்கே டிக்கே போயிட்டே இருக்குது பாருங்க. தான் டிக்கு மட்டும் இவ்வளோ போகுது. அப்போ நம்ம எத்தனை தான் படிக்க முடியும் இல்லையா? இது வந்து வெறும் டிக்கு மட்டும். சரி, பொறியியலை சொன்னோன்னா சரி ப்ரோ, மொத்த புக்கு வச்சுருக்கீங்களா? இருக்குது. இப்போ என்னோடய டெலகிராம் எங்கே இருக்குது? டெலகிராம் இருக்குல்ல, அந்த டெலகிராம் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு புக்கு இல்லை, மொத்த புக்கு எங்கிட்ட இருக்குது இல்லைங்களா? அந்த மொத்த புக்கும் ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சட்டம் இருக்குல்ல, சட்டத்துலேருந்து அதுலேயும் சட்டத்துலேயே தொகுதி 1 தொகுதி 2, அப்போ புவி அறிவியல், பொறியியல், அப்போ வருங்க. இப்போ பொறியியல் நிறையா இருக்குது. அடுத்து வருங்க மருத்துவம் சார்ந்த கலைச்சொல், அதுக்கப்புறம் மனையியல் இருக்குது இல்லையா? மனையியல், அப்புறம் வந்து வணிக வங்கி வேளாண்மை. ஓகேவா? மொத்தமாக நமக்கு அடுத்த 14 புக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வந்து இருக்கும், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக உங்களுக்கு புக்ஸு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.